நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டாக்கிங் ஹெலிகாப்டரை பற்றி தாங்க. அது எந்த ஹெலிகாப்டர்னு பார்க்குறீங்களா? அப்பாச்சி ஹெலிகாப்டரை பற்றி தாங்க. AH-64E ஹெலிகாப்டர் தாங்க. அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. நம்ம சேனல் மானிட்டேஷன் கூட போகாமல் தான் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்களும் மானிட்டேஷன் வாங்கிடுவோங்க. பார்த்து பண்ணுங்கள் மக்களே. வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து போடுற யூடியூப் சேனல்கள் கூட 20K 30K இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நல்ல தரமானதாக தான் கொடுக்கப்படுதுங்க. உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கப்படுதுங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களை பாருங்கள் மக்களே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கு 2020 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் விமானப்படைக்காக வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்ததுங்க. அந்த ஒப்பந்தத்தில் 22 ஹெலிகாப்டர்களையும் தயாரித்து வழங்கிட்டாங்க போயிங் நிறுவனம். இப்போது அதுக்கப்புறம் நம்ம இந்திய தரைப்படைக்காக அப்பாச்சி AH-64E அப்படிங்கிற வகை சேர்ந்த ஹெலிகாப்டரை வாங்குவதற்காக ஒப்பந்தங்களை வாங்குவதற்காக மேற்கொண்டிருந்தாங்க நம்ம இந்தியாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு எவ்வளோன்னா 4168 கோடி ரூபாய்ங்க. இதற்கான ஹெலிகாப்டர்களை தயாரிக்கும் பணி தான் இப்போ தொடங்கி இருப்பதாக போயிங் நிறுவனம் நேற்று புதன்கிழமை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை 2024க்குள்ளே டெலிவரி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்ததுங்க. 2024 6 ஹெலிகாப்டர்களும் ஒப்படைக்கப்படுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் உள்ள டாடா போயிங் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் இதற்கான வீரர்கள் அமர்ந்து செல்லும் நடுப்பகுதியை இந்த டாடா போயிங் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்து இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தாங்க. இது குறிப்பிடத்தக்கதுங்க. நாம் இப்போ அந்த AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் என்னென்ன வேலைகளை செய்யும், அதில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. உலகத்தில் உள்ள முன்னணி ஹெலிகாப்டர்களில் இதுவும் ஒன்றுங்க. இது பகலிலும் இரவிலும் திறமையாக செயல்படக்கூடியதுங்க. இதில் பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, சரியாக துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியுங்க. இந்த ஹெலிகாப்டர் 5.5 டன் வெயிட் கொண்டதுங்க. இந்த ஹெலிகாப்டரில் 30 மில்லிமீட்டர் துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. 600க்கும் மேற்பட்ட ரவுண்டுகளை ஒரே நேரத்தில் இதிலிருந்து சுட முடியுங்க. AGM ஏவுகணைகள் 45 கிலோ எடை கொண்டதுங்க. அந்த எடை கொண்ட ஏவுகணைகளை 16 ஏவுகணைகளை இதில் சுமந்து செல்ல முடியுங்க. இந்த ஹெலிகாப்டரினுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1900 கிலோமீட்டருங்க. அதாவது ஹெலிகாப்டருடைய ரேஞ்ச் அப்படின்னா ஒரு தடவை இதில் ஃபியூல் நிரப்பிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரேஞ்சுங்க. இது ஒரு தடவை ஃபியூல் நிரப்பிட்டா 1900 கிலோமீட்டர் வரை போகக்கூடியதுங்க. இது நம்ம இந்தியா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியா மட்டும்தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இன்னும் 10 நாடுகளுக்கு பக்கமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதில் இந்தியா, இந்தோனேசியா, இஸ்ரேல், ஜப்பான், எகிப்து, கிரீஸு இந்த மாதிரி பல நாடுகள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர்களை. இவங்க மட்டும் இல்லாமல் கொரியா, குவைத், கத்தார், பிரிட்டன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட் இந்த மாதிரி பல நாடுகள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டரை. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டர் 49 அடி நீளம் கொண்டதுங்க, 17 அடி அகலம் கொண்டதுங்க, 16 அடி உயரம் கொண்டதுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. நீங்கள் சேனலுக்கு வந்து பாருங்கள். அதில் பிளேலிஸ்ட்டோட கொடுக்கப்பட்டிருக்குங்க. மோஸ்ட் வியூடு வீடியோஸ் எல்லாம் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் மக்களே. உங்களுக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. சப்ஸ்கிரைப்.